இயேசு கிறிஸ்து மூலம் வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் விசேஷ வேத தியானத்துக்கு அடுத்த வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு வந்தாங்க. 2 பேருமே என்னங்க தேவாலயத்துடைய தேவ சமூகத்தில் தேவன் நோக்கி ஜெபம் பண்ண வந்தாங்க. இந்த பரிசேயன் சொன்னா, நான் அவனை போல ஆயக்காரனை போல இல்லை, நான் அவனை போல இவ்வளோ போலன்னு சொல்லி தன்னை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நிறைய மனிதனுடைய ஜெப வாழ்க்கையும் அப்படித்தான். மற்றவங்களை கம்பேர் பண்ணுது. ஆண்டவர் நான் அவனை மாதிரி இல்லாமல் இருக்கிறது சோத்துறோம். இவர் அப்படியே ஜெபம் பண்றாரு. தேவாலயத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் ஆயக்காரனை போல இல்லை, ஆயக்காரன் விபச்சாரக்காரனா இருக்கான், பல காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், அவனை குறைகளால் சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான்னா, வானத்தை அண்ணாந்து பார்க்காதபடி, வானத்தை அண்ணாந்து பார்க்கல, இந்த பாவியின் மேல் மெனனுங்க கிருபையாகுங்க. நம்முடைய மனிதனும் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறான். மனுஷன் என்ன பண்றாங்க? முகத்தை பார்க்கிறான். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு யோசிச்சு பார்க்கறான். ஆனா தேவனோ அவனுடைய இதயத்தை பார்க்கிறார். இந்த பரிசேயன் முகத்தை பார்த்தான், ஆயக்காரனுடைய முகத்தை பார்த்து எடை பண்றான். இப்படியா இருப்பான், அப்படியா இருப்பான்னு சொல்லி தன்னை நியாயப்படுத்திக்கிட்டான். நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கையை தன்னை மற்றவங்களை நியாயப்படுத்துக்கிறது, அவங்க நியாயப்படுத்துக்கிற ஜெபமா இருக்குது. ஆனா தேவன் அங்க பார்க்கிற யார் ஜெபத்தை பார்த்தாருன்னா, இந்த மாயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் பார்த்தார், ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்த்தார். இந்த ஆயக்காரன் ஒரு பாவியான மனுஷன். இந்த பாவியான மனுஷன் சொன்னா, ஆண்டவரே என் பாவியான மனுஷன் என் மேலும் மனம் வருது, வானத்தை அண்ணாந்து பார்க்காதபடி. ஏன்னா வானத்துல அவர் இருக்கிறார். பூமி அவருக்கு சிங்காசனம் சொன்னா, ஆண்டவர் மேல இருக்கான்னு அவனுக்கு பயந்தான், கடவுளுக்கு பயந்தான், தேவனுக்கு பயந்தான். இந்த வேலையை சொல்லுகிற 2 பேர், நீங்க 4 பேர் 5 பேர் ஜெபம் பண்ணாலும் ஒரு சிலருக்கு மேட்டிமையான ஜெபம், ஒரு சிலருக்கு மற்றவங்களை பார்க்கும்போது அற்பமான ஒரு பார்வை, அற்பமான நினைவுகள். ஆண்டவர் சொல்றாரு, பாவி அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணானோ அவன் ஜெபத்தை தேவன் கேட்டார். பரிசேயனோட ஜெபம் கேட்கப்படவே இல்லைங்க. தன்னை பெருசா காமிச்சிட்டே இருந்தான். அவன் தன்னோட பெருமையை சொல்லிக்கொண்டே இருந்தான், தன்னுடைய உத்தமம் சொல்லிக்கொண்டே இருந்தான், தன்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனா கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கவே இல்லைங்க. இந்த மாயக்காரனுடைய ஜெபத்தை, ஆயக்காரனோட ஜெபத்தை மாத்திரம் தான் ஆண்டவர் காட்டார். இந்த ஆயக்காரன் யாரு அப்படின்னா, ஒரு பாவியான மனுஷன். இந்த பாவியான மனுஷன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கும். இந்த மாலை வேளை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பாவியான் மேல மனம் இறங்குன்னு கேளுங்க. நமக்காக ஆண்டவர் இறங்கி வருவார். தன் பாவத்தை ஒத்துக்கொள்கிறவன் இரக்கம் பெறுவான். தன் பாவத்தை மறைக்காதபடி, தன் பாவத்தை மறைக்காம அந்த பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிற இரக்கம் பெறுவான். தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிற உங்க பாவத்தை அறிக்கிடுங்க. இந்த மாயக்காரனை போல நீங்க உங்க பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல அவர் அவங்க ஜெபத்தை கேட்பார். அவன் கண்ணீரை பார்ப்பாரு, கண்ணீர் நிச்சயமா பார்ப்பாரு. அன்னைக்கு பாவி அந்த இடத்துல, மாயக்காரன் அந்த இடத்துல போகும்போது, ஆயக்காரன் வெளியே போகும்போது சொன்ன ஒரே மனசை சொன்ன, ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி ஒருவனை எழுந்து நடக்க பண்ணாரு. உன் வாழ்க்கையில அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஆயக்காரனை போல அவனை தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவன் தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவன் தேவன் எகுத்து நிற்கிறாரு. இந்த மாலை வேலை சொல்லுகிற உங்க ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட தாழ்த்துங்க. தேவன் தம்மா நாமத்தை பயன்படுத்துங்க. தாழ்த்துவோமா?